Hi students, welcome to our YouTube channel. 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.1 8வது கணக்கு 32 மற்றும் 60 மீப்பெரு பொது வகுத்தி டி என்க. அப்போ மீப்போவா என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு விடை மீப்போவா டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்து டி இஸ் ஈக்குவல் டு 32 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 60y எனில் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற முழுக்களை காண்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு தெரியாது, ஒய்யோட மதிப்பும் என்னன்னு தெரியாது. இப்போ எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மீப்பெரும் பொது வகுத்தி டின்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டை வச்சு மீப்பெரும் பொது வகுத்தி கண்டுபிடிச்சோன்னா அதோட விடை கிடைக்குது இல்லையா, அதுதான் டி. அந்த டி வச்சு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அதில் எக்ஸ் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மாணவர்களே, கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 32 மற்றும் 60 இதோட மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம். வழக்கம் போல் எது பெருசாக இருக்குது, 60, அதை உள்ள தூக்கி போடுங்க. சிறுசு அடுத்து சிறுசாக இருக்கிறத வெளியே தூக்கி போடுங்க. ஒரு 32 32, மீதி 8 இருக்கும். இது 10 ஆகிடும். இந்த 5 3 போச்சுன்னா 2 28 கிடைக்கும் இதில் மீதி. அப்போ இந்த 28 மீதி கிடைக்குது இல்லையா, இதை வெளியே போட்டுட்டு 32 வச்சு தானே வகுத்தோம், அதை உள்ள தூக்கி போட்டோன்னா ஒரு 28 28, மீதி 4 கிடைக்குது. இப்போ இதில் 28 வச்சு 4 வச்சு வகுத்தோன்னா 7 தடவை 28, மீதி 0 கிடைக்குது. அப்போ இதை எதை வச்சு வகுத்தோம், 4 வச்சு. இந்த 4 தான் இதோட மீப்போவா. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதை சமன்பாடு படி எழுதுங்க. ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் தான் சமன்பாடு. இதில் ஏ பெரிய நம்பர் 60, பி அதுக்கு அடுத்த நம்பர். இதை செஞ்சதில் கியூ மேலே உள்ளது, ஆர் மீதி கீழே உள்ளது. அதே மாதிரியே அடுத்த சமன்பாடு எழுதணும் அப்படின்னா இதுதான் அடுத்து கண்டுபிடிச்சது. இதில் பெருசு எது, 32, இது ஏ. அடுத்து உள்ளது 28, இது பி. மேலே எத்தனையாவது தடவை வச்சு வகுத்துருக்கோம், இது கியூ. கீழே மீதி என்ன கிடச்சிருக்கு, இது ஆர். எழுதுங்க. ஏ ஈக்குவல் டு 32 ஈக்குவல் டு 28 இன்ட்டு 1 ப்ளஸ் 4ன்னு எழுதுவோம். இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது என்ன, 28, இது ஏ, இது பி, இது கியூ, மீதி ஆர் 0. அப்போ சமன்பாடு எழுதுங்க. 28 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 7 ப்ளஸ் 0ன்னு எழுதுவோம். அப்போது இதில் 4 தான் இதோட மீப்போவா டியோட மதிப்பு. இது சமன்பாடு 2, இதுதான் சமன்பாடு 2, இது சமன்பாடு 1. இப்போ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கணக்கு செய்ய போகிறோம். இப்போது சமன்பாடு 2லேருந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 4 ஈக்குவல் டு 32 மைனஸ் 28ன்னு நமக்கு கிடைக்கிது. இதில் 32 மைனஸ் இந்த 28க்கு பதிலாக சமன்பாடு 1லேருந்து 60 மைனஸ் 32 நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். 60 மைனஸ் 32 தான் இதோட 28ஓட பிரதி. இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த இப்போ சமன்பாடு 1ஓட மதிப்பு என்னென்னா 60 ஈக்குவல் டு, இப்போ அந்த 60 இஸ் ஈக்குவல் டு 32 இன்ட்டு 1 ப்ளஸ் 28. இந்த ப்ளஸ் 28 இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 32 அப்படின்னா ஒரு 32 32, இந்த ப்ளஸ் 32 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போச்சுன்னா 60 மைனஸ் 32 ஈக்குவல் டு 28ன்னு கிடைக்கும். இது சமன்பாடு 1லேருந்து நமக்கு கிடைக்கிற விடை. இந்த விடையை நம்ம என்ன செய்ய போகிறோம், சமன்பாடு 2ல் 28க்கு பதிலாக 60 மைனஸ் 32ன்னு பிரதியிட போகிறோம். இப்போது 28க்கு பதிலாக மைனஸ் 32 சமன்பாடு 1ல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மதிப்பை இங்கனக்குள்ளே போடுங்க. போட்டிங்க அப்படின்னா இந்த மைனஸ் உள்ளே பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் 60 மைனஸ் வச்சு பெருக்கும்போது மைனஸ் 60 மாறிடும். மைனஸ் 32 மைனஸ் வச்சு பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் 32 மாறிடும். 32 இன்ட்டு 32, அப்போ 32 எத்தனை தடவை இருக்குது, 2 தடவை இருக்குது. 32 2 தடவை இருக்குது. ப்ளஸ் 60 எத்தனை தடவை இருக்குது, ஒரு தடவை, அதுவும் மைனஸ் 60 இருக்குது. அப்போ மைனஸ் ஒரு தடவை 60 இருக்குது. அப்போ 32 2 தடவை, 60 ஒரு தடவை, மைனஸ் ஒரு தடவை. அப்படின்னா உள்ளது எக்ஸு, இதில் உள்ளது எக்ஸு, அடுத்து உள்ளது ஒய். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 2, ஒய்யோட மதிப்பு என்ன, -1. எக்ஸு மற்றும் ஒய்யோட மதிப்பை என்ன செஞ்சிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.